முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டனர். அப்படிப்பட்ட முஃமின்கள் யாருன்னு பார்க்கலாமா? அப்படிங்கிற பேரில் ஒரு அத்தியாயத்தையே இறக்கியிருக்கிறான் குர்ஆன் ததபுர்ல. அல் முஃமினீன்ல 1ல இருந்து 6வது வசனம் வரைக்கும் முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டனர் அப்படிங்கிறத சொல்லி இந்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறான். அப்படிப்பட்ட முஃமின்கள் யாரு அப்படின்னு அடுத்த ஒரு 10 வசனங்கள்ல அல்லாஹ் விவரமாக சொல்கிறான். ஃபஸ்ட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஒவ்வொரு முஃமின்களை பற்றி வர ஒவ்வொரு ஆயத்துலையுமே அல்லாஹ் தொழுகையை பற்றியும் அவர்களுடைய செலவு செய்கிறத பற்றியும் ஜக்காத்தை பற்றியும் அதை தான் சொல்லுவான். அப்படிங்கிறது தான் நேற்றைய ஆயத்தில் அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்கிறான் அப்படின்னு ஒரு 4 விஷயங்களை பார்த்தோம். அதே விஷயங்களை தான் அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் அல்லாஹ் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு ஆயத்தாக தனித்தனியாக விளக்கமாக சொல்கிறான். தொழுகையில் பயபக்தி உடையவர்களாக இருப்பாங்க. அவங்க ஒரு விஷயம் தேவையில்லை, இன்மைக்கும் வறுமைக்கும் தேவையில்லை, அது ஒரு வீணான விஷயம் அப்படின்னா அதுலேருந்து விலகி இருப்பாங்க. ஜக்காத்தை அதனுடைய நெறிமுறைப்படி நிறைவேற்றுவாங்க. தங்களுடைய வெட்கத்தலங்களை பாதுகாப்பாங்க. அதாவது அவங்களுக்கு சொந்தமாக்கப்பட்ட மனைவியையும் வழக்கரம் சொந்தமாக்கப்பட்டவர்களையும் தவிர அப்படின்னு அல்லாஹ் இந்த 6 விஷயங்களை சொல்கிறான். இதற்கு அப்பாலும் சில ஆயத்துக்களை சொல்கிறான். அதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.